Hi friends, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் போர்ஷனோட கண்டினியூஷன் தான் இந்த பாட்டு. லாஸ்ட்டாக வந்து ஸ்டோன் ஒட்டி அதை வந்து நம்ம ட்ரை பண்ண விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், அதை சுற்றி ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இது கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல கிராண்டான ஒரு ப்ரைடல் டிசைன் வந்து கிடைக்கும். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட ஒரு போர்ஷன் வந்து ரஃப்பாக ஒரு கிளாத்தில், வேஸ்ட் கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேர்ல் செயின் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இதுக்கு பேர்ல் செயினுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டோன் செயின் கூட நம்ம கொடுக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷன் தான். சாரியில் கொஞ்சம் ஒயிட் சில்வர் ஷேடு இருக்குங்கிறதுனால நான் வந்து பேர்ல் செயின் கொடுக்குறேன். ஸ்டோன் செயின் கொடுத்தா இன்னுமே நல்ல பிரைட்டாக இருக்கும். உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு பேர்ல் செயின் வேணால் பேர்ல் செயின் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன் கொடுக்கலாம். இப்போ இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து இவ்வளோ தான் டிசைன் பண்ண போகிறோம். இதையும் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சுகர் பீட் கொடுக்கும்போது எப்போவுமே வந்து 2 கொடுங்க முடிஞ்ச அளவுக்கும். எஸ்பெஷலி நம்மளுக்கு அந்த டிசைன் எல்லாம் கொடுக்கும்போது, ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும்போது கூட 3 கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி டிசைனில் கொடுக்கும்போது மேக்ஸிமம் 2க்கு மேலே கொடுக்காதீங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம 2 பைப்பிங், அதாவது 2 லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லோடிங்க்காக நான் ஒரு பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 6 ஸ்டிச்சஸ் கொடுத்து அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு தக்கன நம்ம வந்து பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் லோடிங் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லாவே டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டிச்சஸ் கொடுங்க. அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு. நம்ம க்ளூ அப்ளை பண்ணோன்னா திரும்ப நம்ம லோடிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், த்ரெட்டு அதாவது நீடில் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு. இது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஷேப் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை. அப்படி இருந்தால் இன்னும் பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த த்ரெட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்து இதே பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி இன்னொரு பேஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், அடுத்து ஒரு கேப்பில் இதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்ணளவு தான். நான் சொன்னேன் இல்லையா, லோடிங் கொடுக்கும்போதும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இந்த டிசைனில். ஸோ ஒரு குத்து மதிப்பாக வந்து நீங்கள் பேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2வது பேஸையும் நான் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம 2 த்ரெட்டையும் வந்து பேஸ் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள் சில்க் த்ரெட்டு நம்ம செல்ஃப் கலர் அதாவது ரெட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு டபுள் த்ரெட்டாக தான் எடுத்து நாட் போட்டு எடுத்துகிட்டு நான் லோடிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள் லோடிங் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் ஸ்ட்ரைட்டாக தான் லோடிங் கொடுத்துட்ருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து லோடிங் வந்து ஸ்லாண்டிங்காக க்ராஸாக தான் கொடுத்துட்ருப்போம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லாண்டிங்காக கொடுக்கும்போது அந்தளவுக்கு லுக் கிடைக்காது. ஸோ இதை நல்ல கவனமாகவே பாருங்கள். நான் எப்படி அதாவது இது பானா ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதில் எப்படி வந்து நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நான் அந்த ஒரு டர்னிங்க்கு நான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியும் எப்படி அந்த எண்டிங்கில் அதாவது இந்த டேர்னிங்கில் நான் எப்படி அந்த ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே புரியும். ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுக்குறது ஈஸி. இப்போ இந்த டேர்னிங்கில் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதை நல்லா கவனமாக பாருங்கள். அந்த டேர்னிங் வரும்போது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அடுத்த பக்கமும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து த்ரெட்டை கொண்டு வரதுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சு அந்த உள்ளுக்கு நம்ம கொடுக்குற ஸ்டிச் இல்லையா, அதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா கொடுத்து அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும் பாருங்கள். நான் எப்படி ஸ்டிச்சஸ் உள்ளுக்கு கொடுக்குற ஸ்டிச்சை நல்லா கவனிங்க. நான் மேலுக்கு திரும்ப கொடுப்பேன் பாருங்கள். ஸோ நம்ம இந்த டேர்னிங்கில் திருப்பிட்டு அகெயின் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இதில் உள்ள டெக்னிக். ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பாருங்கள் அழகாக டேர்ன் ஆகிட்டு அகெயின் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளை ஸ்டிச் பண்ணதுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப ஈஸி. அகெயின் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டே போகலாம். இதே மெத்தட் தான் வந்து நீங்கள் டேர்னிங் வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நான் முடிச்சுட்டு அடுத்து என்ன லோடிங் கொடுக்க போகிறேன் பாருங்கள். த்ரெட் எடுத்துருக்கேன், அதாவது சரி த்ரெட் எடுத்து நம்ம உள்ளுக்கு இருக்க இதை கொடுக்க போகிறோம். உள்ளுக்கு அந்த பேஸ்க்குள்ளே லோடிங் கொடுக்க போகிறோம். இது கொடுக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, நெருக்கமாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல டென்சிட்டியாக தான் இருக்கும். ஸோ வந்து உள்ள பைப்பிங் வந்து பெருசாக வெளியில் தெரியாது. பட் நம்ம சிங்கிளாக தானே சரி த்ரெட் கொடுக்குறோம். ஸோ வந்து பைப்பிங் வந்து வெளியில் தெரியறதுக்கு, அதாவது ஒயிட் கலர் இல்லையா, அதனால் வெளியில் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேக்ஸிமம் நெருக்கமாக அப்படியே கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஈஸியாகவே அந்த பைப்பிங் த்ரெட் வந்து மறைஞ்சிரும். இவன் பாருங்கள், நான் கொடுக்குறத பாருங்கள். உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து கலர் வந்து வெளியில் தெரியாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கலக்க தான் வருது அப்படின்னா அந்த சரி த்ரெட்டுக்கு மட்டும் உள்ள பைப்பிங்கை வந்து நீங்கள் கோல்டு கலர்லேயே பைப்பிங் த்ரெட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டு கொஞ்சம் கலக்கமாக இருந்தாலும் கூட அந்த பைப்பிங் த்ரெட் வெளியில் தெரியும் போது பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதே கோல்டு கலருங்கும்போது நம்மளுக்கு நீட்டாகவே ஃபினிஷிங் வரும். சேம் மெத்தட் தான். நான் வந்து சில்க் த்ரெட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இதுலேயும் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டு டேர்னிங்கில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அகெயின் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறையா ஆரி ஒர்க் டிசைன்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து 3000 ஆச்சு. ஏன்னா வந்து இது 2 ஸ்லீவுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு, கேப்பே இருக்காது. ஃபுல் ஸ்லீவும் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். அடியில் பாருங்கள் அந்த கர்வில் வந்து நம்ம அகெயின் ஒரு 2 லைன் மட்டும் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன்.